ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்மளோட சீரீஸை கண்டினியூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா அண்டர் ரேட்டட் சாங் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதோட செகண்ட் பார்ட் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்ன புதிதாய் மாறினோம் அப்படின்ற அந்த அழகான ஒரு அனிருத் சாங் தான் கேட்டிருந்தோம். ஸோ செகண்ட் சாங்காக வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இதுவுமே ஒரு அனிருத் சாங் தான். ஒரு அணி கண்ணின்றதை இங்கே நிரூபிக்க விரும்பலை, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு சூஸ் அனிருத் சாங். இட் வாஸ் அ கல்ட் கிளாசிக் சாங். இது இன்னும் எப்படி வந்துட்டு பெருசாக ரீச் கிடைக்காம இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. அது 14 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, இது 17 மில்லியன் வியூஸ் தான் போயிருக்குது. லிட்ரலி என்ன சாங் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் தான் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சீரீஸ் பற்றி தெரியாத எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சின்ன குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்றேன். உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேவரட்டான சாங்ஸ் நிறைய இருக்கும். நான் அது லூப்பில் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். வேற மாதிரி எனக்கு ஒரு வைப் கொடுக்கும், ஒரு ஃபீல் கொடுக்கும். இட் வாஸ் அ ஹீல் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பர்டிகுலர் சாங்ஸ் நிறைய சாங்ஸ் இருக்கலாம். பட் அந்த சில சாங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ரீச்சே ஆயிருக்காது. நிறைய பேருக்கு இந்த சாங் தெரியக்கூட தெரியாது. ஆனால் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல், இட் இஸ் அ பீஸ் ஆஃப் ஆர்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில சாங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாத்தையுமே பிக் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு ரியாக்ஷன் வீடியோவை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதோட பார்ட் 2 சீரீஸாக வந்து நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க சாங் வந்துட்டு ஏன்னா நீங்களே பாருங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். 3, 2, 1 here we go. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ நான் சூஸ் பண்ண சாங் வந்து செகண்ட் சாங் வந்துட்டு பாரா சாங். நீ ஊடு இதெல்லாம் வந்து அண்டர் ரேட்டட் கிடையாதுன்னு யாராச்சும் சொன்னீங்க அப்படின்னா விளக்கமாத்தில் அடிப்பேன். ஏன் அப்படின்னா ஏதோ சாங்ஸ்லாம் வந்துட்டு அனிருத்தோட லவ் சாங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த அவளுக்கு என்ன சாங்காக இருக்கட்டும், கண்ணானை கண்ணே கலங்காதடி, இந்த மாதிரி வந்துட்டு ஓ பெண்ணே பெண்ணே, இல்லை ஆக்சிஜன் தந்தாயே, இந்த மாதிரி ஆக்சிஜன் தந்தாயே வந்து ஹிப்பாப்பா, சாரிப்பா அது யாருன்னு தெரியல மறந்துட்டுப்பா. அந்த மாதிரி ஒரு சில அனிருத்தோட சாங்ஸில் வந்து பிக்கி சாங்ஸாக இருக்கும். லவ் சாங்ஸ்னாலே இந்த சாங்ஸ்லாம் நான் கொடுப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கும். பட் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கன்வேயிங் ஆஃப் லவ், ஒரு ஆர்ட் ஆஃப் லவ். ஒரு சாங்கில் வந்துட்டு ஒரு ஆர்ட் லவ் ஸ்டோரி சொல்ல முடியுமா? ஒரு ஆர்ட் ஆஃப் எபிக் லவ்ஸ் கன்வேயிங் வந்துட்டு இந்த சாங்கில் இருக்குது. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் லவ் சாங். நிறைய பேருக்கு வந்துட்டு இது தெரியுதா இல்லையான்னு கூட தெரியல. இட் வாஸ் அ அண்டர் ரேட்டட் லவ் சாங். பாரா இஸ் அன் அண்டர் ரேட்டட் லவ் சாங். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ் சாங். ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எப்பிக்கான ஒரு மாஸ்டர் பீஸ் பாரா பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரியாக்ஷன் வீடியோ பார்க்கலாம். சரி, ஓகே, ரொம்ப பேச வேண்டாம். நம்ம வந்துட்டு டேப் வீடியோ ஓரமாக வச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹெவிகோ. நம்ம பாரா சாங் வந்துட்டு கூட சேர்ந்து அப்படியே ஒயிட் பண்ணிட்டே வாங்கினீங்களும். நோ இந்த சாங்ஸ் எதுக்குமே வந்து எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்க போகிறதில்ல, எதுவுமே கிடைக்க போகிறதில்ல, வியூஸே பெருசாக கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதான் வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஃபைன், எல்லாருமே கூட சேர்ந்து ஜாலியாக ஒயிட் பண்ணிட்டு வாங்க. இன்ஸ்டாகிராம் தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒயிட் பண்ணுங்க. ஓகே, 3, 2, 1 லெட்ஸ் கோ.
1 செகண்ட் ஒரு பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இந்த சாங் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஒரு ஒரு ஆர்மி பர்சன் இப்போ இருக்க நீங்க எந்த எதுக்குள்ள ரிலேட் பண்ணிக்கோங்களேன். இப்போ ஒரு ஆர்மி பர்சன் ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு இந்த சுச்சுவேஷன் படி வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு போருக்கு போறாரு. போருக்கு போறப்ப வந்துட்டு நான் தனியால இல்லப்பா, எனக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு படையே இருக்குது, எனக்குன்னு சொல்லிட்டு அது இருக்குது, இது இருக்குது, எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. தன்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் என்னென்ன, நான் வந்துட்டு ஒரு மாதிரி டவுனா ஃபீல் பண்ண மாட்டேன், நான் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன், நான் தான் விக்டரி நோக்கி போயிட்டு இருக்கிறேன், அந்த போர்ல வந்து போறப்போ ஒரு விக்டரியை நோக்கி போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைன்ஸ்ல இருக்குது. அண்ட் தென் புயலுக்கும் தான் உருவம் உண்டு அப்படின்ற ஒரு லைன்ஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இங்க பாருப்பா, பாக்குறதுக்கெல்லாம் சின்னதா இருக்கும். பிரீஸ் அப்படின்னா வந்துட்டு அப்படியே லைட்டா காத்தடிக்குது, காத்துக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு. புயல்ன்ற ஒரு இது ஒரு டோன்ல வர ஆரம்பிச்சுச்சுன்னா அதோட பவர் வேற, அதோட ஸ்ட்ரென்த் வேற அப்படின்ற மாதிரி ஒரு அழகான லிரிக்ஸ் கொண்டு வந்து அப்படியே செதுக்கி கொடுத்துருக்காப்புல. நான் லிரிக்ஸ் ரைட்டர் யாருன்றது மறந்துட்டேன்ப்பா. இது வெயிட், ஹூ இஸ் திஸ் லிரிக்ஸ் ரைட்டர் மேன்? லிரிக்ஸ் பா விஜய். நிறைய பேருக்கு வந்துட்டு லிரிக்ஸ் ரைட்டர் யாருன்னே தெரியாது. சாங்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம், வாட் அ சாங் மேன் அப்படின்னு சிங்கரை நிறைய பாராட்டுவோம். ஆனா அந்த எழுத்தாளர்கள் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணாம போகப்படுவார்கள். நிறைய இடத்துல வந்து நடக்குது. பா விஜய், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரைட்டிங் மேன், such a wonderful writing. I'm really amazed with your words used there. அதுவும் அந்த கண்ணங்கிற இரவு போர்ஷன்ஸ் வருது பார்த்தீங்களா, பா விஜய் அப்பா நொறுக்கிட்டப்பா சாமி. அண்ட் ஆக்சுவலி இன்னொன்று சொல்ல போனோம் அப்படின்னா, இது அனிருத்தோட செட் ஆஃப் ஜேர்னல்ல இருந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அனிருத்னாலே ஒரு செட் ஆஃப் இப்படிதான், அனிருத்னாலே இப்படிதான் சாங்ஸ் மேக் பண்ணுவாரு, இதை தவிர அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது அனிருத்தை பார்த்தீங்கன்னா பழைய ஜோன்ஸ்ல, அதாவது ஒரு இன்ட்ரோ வந்த டைம்ல அந்த வணக்கம் சென்னை ஏதாவது ஆல்பம் சாங்ஸ் அவர் யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா அனிப்ரோ வந்துட்டு டெலிவர் பண்ண சாங்ஸ் அப்போ யூஸ் பண்ண அந்த வே ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்விட்சிங்ஸ், மெலோடி, அந்த ஒரு டோன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு வைபாக இருக்கட்டும், அந்த ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து திருப்பி கொடுக்க முடியுமா? இப்போ எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரெண்டுக்கு எது மாதிரி போயிட்டு இருக்காரு, அந்த மாதிரி வந்து நிறைய சொல்லியிருந்தா கூட திஸ் சாங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு தனி ஃபீல் கொடுத்த ஒரு சாங் இது. சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணி கேட்போம். சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக அவர் வந்துட்டு இப்போ போருக்கு போயிட்டு இருக்காரு. போறப்போ வந்துட்டு இந்த சாங் எப்படி எப்படி பில்ட் ஆகுது பாருங்க. நான் அப்படியே கிளம்பி போறேன். நான் போறப்போ வந்து நான் தனியாலாம் போகல, எனக்குன்னு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, என் பின்னாடி எவ்வளோ இது இருக்குது, எனக்கு எவ்வளோ பவர் இருக்குது, நான் அங்கதான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் நோக்கி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. particular portion it's something really something. Actually, அந்த கண்ணுங்கிற ப்ரோசஸ்ல இன்னொரு டைம் கேட்க போறேன். It was really melting, man.
பார்த்தீங்களா, இட் வாஸ் சம்திங் சம்திங் இன்னும் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். என்ன லிரிக்ஸ் என்ன இதை விட ஒரு பெட்டரான ஒரு லவ் கன்வேயிங் லிரிக்ஸ் எனக்கு யாராவது காட்டுங்க, லைஃப் டைம் செட்டில் பண்றோம் அப்படின்ற மாதிரி. என்ன லிரிக்ஸ், என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த இந்த சாங்ல இந்த இந்த போர்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்துட்டு இதுக்காக டேக் மை ஹார்ட் கிட் மீ எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சச் அ வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். என்னோட ரிங்டோன் கூட இதான் நான் வச்சிருக்கிறேன். இட் ரியலி டிட் சம்திங் மேன். யோ அனி ப்ரோ, நீ நீ பண்ணதுலேயே வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் மாஸ்டர் பீஸ். அதெல்லாம் வந்துட்டு ஷோகேஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்து இன்னும் சாங்னாவே எனக்கு எனக்கு இதுதான் நான் ரிங்டோன் வச்சிருக்கிறேன். இட் வாஸ் ரியலி இதை விட ஒரு ப்ராப்பராக யாராச்சும் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக பாடுற பாட்டுகள் தான் இருக்கும். நான் இவ்வளோ நீ இப்படி இருக்கிற, நீ இப்படி நீ பார்த்துக்கிற, நான் உனக்காக நான் இவ்வளோ பண்ணுறக்கு ரெடி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு சாங்ல பாருங்களேன், டேய் நீ போருக்கு போற, அங்கே நீ ஜேபியா தோப்பியான்னு தெரில, உனக்காக லவ்ன்றது ஒன்று ஃபீல் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். அங்கே நீ செத்தா கூட உன் கூட சேர்ந்து சாகிறதுக்கு ரெடி, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதுக்கு மேல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் கன்வேயிங்காக இருக்கட்டும், ஹார்ட் டு ஹார்ட் ஃபெல்ட்டு இந்த சாங் மாதிரி ஒரு ஒரு சாங் லிட்டரலி என்னோட லைஃப்ல நான் கேட்டதில்லை. அது திஸ் பர்டிகுலர் போர்ஷன் ஐ வாஸ் டேம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சொல்லட்டா பாக்கி தப்பாய் கொண்ட சிப்பாய் எல்லாம் சிம்மம் நீயே, பாக்கி தேசம் காட்டும் குப்பாய் எல்லாம் மலரும் நீயே, அடிமைகள் ரத்தத்துக்கு வெப்பம் தந்த வீரன் நீயே, அதிகார வர்க்கத்துக்கு அழகுவன் நீயே, தாய் மண்ணே தானே இது தொழிலாளத்தின் சேனை, அழகெல்லை ரத்தம் கொண்டு இனிவாழே என்று சாலை, தாய் மண்ணே தானே இது தொழிலாளத்தின் சேனை, அழகெல்லை ரத்தம் கொண்டு இனிவாழில் என்று சாலை, வருவது போரா பழையம் ஆக்சுவலி வந்துட்டு சங்கர்னா எல்லாருமே வந்துட்டு பிரம்மாண்டம், சங்கர்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலா எல்லாருமே நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் சாரோட மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டுக்கு வந்து அவ்வளோ மெனக்கடல் இருக்கும், அவ்வளோ டெடிகேஷன், அவ்வளோ அத்தனை பேர் ஒர்க் பண்ண வச்சிருப்பாங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். திஸ் 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 கன்வேஸ். ஆக்சுவலாக நான் இப்பயே சொல்கிறேன், இந்தியன் டூ வந்துட்டு ஒரு குட் மூவி. இஃப் இட் ரிலீசஸ் இந்த பீரியட் ஆஃப் 2019-18 அந்த டைம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் அ வெரி குட் மூவி. ஏன்னா எல்லா சோசியல் மீடியாவும் அப்படி தான் இருந்துச்சு. லிட்டரலி சோசியல் மீடியா வந்துட்டு ஒரு டிக்டாக்ல எல்லாருமே ஒரு பைத்தியக்கார கூட்டம் மாதிரி தான் எல்லாரும் பிஹேவ் பண்ணிட்டு இருந்த டைமு. அந்த டைம்ல வந்துட்டு சோசியல் மீடியா வந்துட்டு இந்த படத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்தியன் டூ வாஸ் ஒர்க் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். எப்போனா அந்த டைம்ல வந்திருந்தா அது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி இப்போ வந்ததுனால தான் கொஞ்சம் ரொம்பவே அடி வாங்கிடுச்சு. பட் அந்த டைம்ல வந்துருச்சுன்னா இட் வாஸ் அ கிளாசிக்கல் மூவியா இருந்திருக்கும். ஏன்னா அப்போ நிறைய பேருக்கு ரிலேட்டபிளா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் தென் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா அந்த சங்கர் மூவிஸோட அந்த மியூசிக்குக்கான அந்த எஃபர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்குன்றது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த சிஜி ஒர்க்ஸாக இருக்கட்டும், இந்த லைக் விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், சாரி சிஜி விஎஃப்எக்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், ஐ மீன் அந்த வீடியோக்கான அந்த அனிமேஷன் ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா, அதான் நான் சொல்ல வந்தேன். அந்த அனிமேஷன் ஒர்க் வந்துட்டு எப்படிலாம் கன்வே பண்ணி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, இட் வாஸ்
சச் அ பியூட்டிஃபுல் திங் டு வாட்ச், சச் அன் அமேசிங் திங் டு வாட்ச். அது விஷுவலாக பார்க்கறக்கே நமக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் சாங் இட் செல்ஃப், அனி மேன், யூ ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். பட் இப்போ நீயே நினைச்சா கூட இப்படி ஒரு சாங் திருப்பி கொடுக்கவே முடியாதுயா அப்படின்ற மாதிரி ஒரு சாங்கு. இப்படி ஒரு லவ் சாங் வந்துட்டு எல்லாருமே வந்து தங்கப்பூவே அனிருத் போட்ட மியூசிக் தான் அதுவும். இப்போ எத்தனை பேர் வந்து தங்கப்பூவே இந்த மாதிரி எத்தனை இப்போ வரப்போகிற சாங்ஸ் இருக்கட்டும், எத்தனை சாங்ஸ் வந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி எனக்கு வரப்போகிறோம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நீ பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த லிரிக்ஸில் இருக்குல்ல, இந்த லிரிக்ஸை கொடுக்குற இந்த கண்ணங்கரை ஒரு போர்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை நான் உனக்கு டெடிகேட் பண்ணுறேன், நான் இப்படி தான் உனக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற எந்த பொண்ணாச்சும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஏன்னா மற்ற எல்லாமே கிடச்சிரும், இந்த லிரிக்ஸில் சொல்கிற மாதிரியோ இந்த லிரிக்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்குறக்கோ ஒரு பொண்ணுமே இருக்கிறது இந்த ஜென்மத்தில் கஷ்டம். அப்படி ஒரு பொண்ணு எங்கேயோ கிடச்சிச்சுன்னா விட்டுறாத. நீ ஏதாச்சும் ஒரு பொண்ணு உண்மையாக ஏதாச்சும் லவ் பண்ணிக்க அப்படின்னா இந்த ஒரு போர்ஷன்ஸை அப்படியே உங்கள் ஆளுக்கு டெலிவர் பண்ணுங்க. such an amazing thing, such an amazing thing. So it was a cult classic, epic songs. ஆக்சுவலாக நான் அவளுக்கு என்ன சாங் வந்துட்டு இட் வாஸ் ரேட்டட் மை டாப் டியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இதில். பட் என்னோட இர்ரீப்ளேசபிள் சாங் இதில் வந்து நான் அந்த கண்ணங்கர் ஒரு போர்ஷன் வைக்கிறேன். அதை பீட் பண்ணுறதுக்கு ஒரு சாங் செத்தலை வராது அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. லிட்ரலி இட் வேற மாதிரி சாங். ஓகே ஃபைன், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you guys tomorrow. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு நெக்ஸ்ட் சாங் எடுத்து ரியாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சாங் தோணுச்சுன்னா அது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. லவ் யூ கைஸ். ஓகே, டடா.